Hey guys, welcome back to my channel Beauty Trends Summer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் healthy and happy இருக்கீங்கன்னு. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்துட்டு மாட்டு பொங்கல். சோ எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் விஷஸ். இந்த ரோட் ட்ரிப் எப்படி இருக்க போகுது, இந்த டே ஃபுல்லா இன்னைக்கு எப்படி போக போகுது அப்படின்றத பத்தினா ஒரு vlog தான் வந்துட்டு இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ vlogக்குள்ள போலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்னைக்கு இட்லி தான் பண்ணியிருந்தோம். நல்லா சூடா சாஃப்டா இருந்தது. பொங்கல் அன்னைக்கு வடைக்கு மாவு அரைச்சிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருந்தது. நாங்க மூவி கிளம்புனனால வந்துட்டு ஃபுல் மாவை வந்து இன்னைக்கு வடை பண்ண முடியல. ஸோ அந்த மாவு இருந்தனால கொஞ்சம் வடை பண்ணிட்டேன். சட்னி சாம்பார்லாம் கூட கொஞ்சம் எக்ஸஸா தான் இருந்தது. அதனால தான் வந்துட்டு அதை நாங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி இன்னைக்கு சாப்பிட்றோம். அண்ட் இது வந்துட்டு கார சட்னி, அது மட்டும் இன்னைக்கு பண்ணது. ஸோ இதுதான் வந்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் அப் பண்ணி ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு நாங்க வந்துட்டு புட்லூர் அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சாரியில. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமா வந்துட்டு கோவிலுக்கு எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் கிரீன் காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம அம்மன் கோவிலுக்குலாம் போகும்போது. அண்ட் இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு மேக்கப் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்துட்டு இந்த வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டைம் வந்து 11:28 ஆகுது. நாங்க வந்து இன்னைக்கு கோவிலுக்கு கிளம்பிட்டோம், புட்லூர் அம்மன் கோவில். ஸோ இப்பதான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வந்து போறோம். ஹேம்ஷிலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு அந்த கோவில் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஹேம்ஷி இப்பதான் வந்து கூட்டிட்டு போறோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அவ கேட்டுட்டே இருந்தா எப்பவுமே அந்த கோவில் போறதுக்கு எப்படி போவீங்க அப்படின்ட்டு. நாங்க எப்பவுமே ட்ரெயின்ல தான் வந்து டிராவல் பண்ணுவோம். இங்க இருந்து பைக் கொண்டு போயிட்டு அங்க ஸ்டேஷன்ல போட்டு அங்கிருந்து நாங்க ட்ரெயின்ல போறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி சீக்கிரமாவே கோவில் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கார்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 1 hour கிட்ட டிராவல் வரும்னு நினைக்கிறேன் இங்க இருந்து போறதுக்கு. சோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லாங் டிரைவ் எடுத்த மாதிரி இருக்கும், நம்ம கோவிலுக்கு போய் சாமி பார்த்த மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இன்னைக்கு சூஸ் பண்ணிட்டோம் போறதுக்கு. அண்ட் இன்னைக்கு நானும் ஹிம்ஷியும் ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருக்கோம். நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த சாரி தான் வந்து ஏன் எடுத்தேன்னா, இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், வேர் பண்றதுக்கு குவிக்கா வேர் பண்ணிடலாம். அட் த மீன் டைம் வந்துட்டு இந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வேர் பண்றதுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அதனால இதை சூஸ் பண்ணேன். ஸோ ஹேம்ஷி வந்து அவளே எடுத்துக்கிட்டா ஆரஞ்சு ட்ரெஸ், ஆரஞ்சு அண்ட் ஒயிட். இது வந்துட்டு லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் வந்துட்டு பொங்கலுக்காக நான் வாங்கினேன், அதை வந்து அவள் எடுத்துக்கிட்டா. ஸோ இதுதான் ஆல் அபவுட் அவர் காஸ்டியூம்ஸ். அண்ட் மேக்கப்மே நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருக்கேன், ஒரு நோ மேக்கப் லுக். லிப்ஸ்டிக்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியூடா தான் வச்சிருக்கேன். எனக்கு அதான் ப்ரௌன் கலர் தான். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஆரஞ்ச் ஆர் ரெட் அந்த ரேட்டடா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நான் ஏன் இன்னைக்கு இந்த யூஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. டக்குன்னு முன்னாடி இந்த லிப்ஸ்டிக் தான் இருந்தது, எடுத்து போட்டேன். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்விஸ் பியூட்டி லிப் பென்சில், ப்ரௌன் லிப் பென்சில், அதோட வந்து சைடோட ஒரு ப்ரௌன் லிப்ஸ்டிக் ஷேட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கு மேல நான் வந்து நியூட் நியூவான்ஸ் போட்டிருக்கேன் மெப்ளின்ல இருந்து. ஸோ இது மூணத்தோட மிக்ஸ்அப் தான் இந்த லிப்ஸ்டிக். சோ இப்ப நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். புட்லூர் அம்மன் கோவில் பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த கோவில் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா, இப்போ குழந்தை இல்லாத லேடிஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு வந்து சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நானுமே ஹேம்ஷி பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் போயிட்டு அந்த கோவில வேண்டிக்கிட்டேன். ஹேம்ஷி பிறந்ததுக்கு அப்புறமா அவளை நடக்க வச்சு கோவிலுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஸோ அதுக்குதான் வந்துட்டு நாங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். So guys, நாங்க வந்துட்டு இப்போ போயிட்டே இருக்கோம். இன்னும் 20 to 25 minutes இருக்கு நாங்க ரீச் ஆகிறதுக்கு. கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு. காலைல கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி இருந்தா அப்படியே ஜாலியா ரைடை நாங்க என்ஜாய் பண்ணிட்டே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைடு கொஞ்சம் வெயில் வந்துட்டே இருக்க மாதிரி அனலா இருக்கு. அதுலதான் வந்து இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா நாங்க வந்துட்டு புட்லூர் அம்மன் கோவில் போகணும்னா நாங்க வந்து ட்ரெயின்ல தான் போவோம். ட்ரெயின்ல போகணும்னா ஒரு 1.5 hours டைம் ஆகும். பட் டிராவலிங்கே தெரியாது, டக்குன்னு வந்து கோவில் வந்த மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு நாங்க வந்துட்டு கார்ல போகணும்னு சூஸ் பண்ணதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த ரூட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க கிளம்பினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம், லைக் வந்துட்டு ஒரு மிட் மார்னிங்னு சொல்லலாம், ஒரு 11 o'clock அந்த மாதிரி நாங்க கிளம்பினதுனால ரொம்ப வெயிலா இருந்தது. டிராவல் ஃபுல்லாவே வந்து அந்த வெயில தான் போச்சு. பட் இதுவே நம்ம வந்துட்டு ஒரு 7:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம்னா இந்த ரூட் ஃபுல்லாவே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். நாங்க கோவில் ரீச் ஆயிட்டோம். அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. முக்கியமா அன்னைக்கு வந்துட்டு மாட்டு பொங்கல் லீவ்னால வந்துட்டு இன்னுமே நிறைய கூட்டம் இருந்தது. ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாம் கூட இந்த கோவிலுக்கு வருவாங்க. சாமியை பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து விசேஷமான நாள் அப்படின்றதுக்காக ஃப்ரீ தர்ஷன் 20 rupees டிக்கெட் அண்ட் 50 rupees டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரீ தர்ஷன் வந்துட்டு சுத்தமா மூவே ஆகல. 20 rupees வந்துட்டு ஓரளவுக்கு கூட்டம் தான் இருந்தது. பட் 50 rupees தான் ரொம்ப எம்டியா இருந்தது. ஸோ டக்குன்னு நாங்க வந்துட்டு 50 rupees டிக்கெட்ல சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ கைஸ் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். சாமியை நல்லா பார்த்தாச்சு. ரொம்ப நேரம் அங்கே உட்காந்தும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு
செம்ம வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ போற வழியில எங்கேயா சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். கைஸ் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பட் ஸ்டில் நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, இவ்வளவு நேரம் நான் வெயில் இருந்துட்டு தான் வந்தேன். என்னோட மேக்கப் வந்து கலையில as well as என்னோட லிப்ஸ்டிக் வந்து மூவே ஆகல பாருங்க. நாங்க வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். ஃபுட் வந்து வாங்கிட்டே வந்துட்டோம். அங்க வந்துட்டு எஸ்எஸ் ஹலால் பிரியாணின்னு ஒரு ஷாப். அந்த இடத்துல இருந்துட்டு 2 பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, அதுலயே வந்துட்டு பிரெட் ஹல்வா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ரைத்தா, தென் கத்திரிக்காய், அப்புறமா மட்டன் சுக்கா. ஆக்சுவலி இந்த ஷாப் வந்து எங்க இருக்குன்னா அம்பத்தூர் ஒரு ஆவடி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்துட்டு 2 பிரியாணி பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் எங்கள் 3 பேருக்குமே வந்துட்டு ஒரே பிரியாணி பேக்கெட்டே வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு. இன்னொரு பிரியாணி பேக்கெட் நைட்டுக்கு வச்சுக்கிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நாங்கள் வந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது, அந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த பார்க்குக்கு நாங்கள் இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த ஏரியாலே இருந்துட்டு எப்படி இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாமல் போச்சுன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருந்தது. நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய குளம் மாதிரி இருந்தது, லைக் ஒரு பெரிய லேக். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. அண்ட் ஆல்சோ கிட்ஸ்க்காக வந்துட்டு தனியாக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளே ஏரியாவே இருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஒரு போலீஸ் வேற அன்னைக்கு இருந்தாரு. இவர் வந்து டெய்லி இருப்பாரா இல்லை வந்துட்டு அன்னைக்கு தான் பர்டிகுலராக போட்டிருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த பார்க்கை சுற்றி வந்துட்டு ஒரு ரவுண்ட் போனாலே போதும், சீக்கிரமா நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆயிடும். செம்ம சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ரெனோவேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த குளம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப பெருசாக இருந்தது, ஸ்பேஷியஸாகவும் இருந்தது, வாக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ ஹேம்ஷி வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப ஃபன்னாக இருந்தது அவளுக்கு. அண்ட் இனிமேல் அடிக்கடி வரலாம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி வந்து உட்காந்துருக்கோம். கொஞ்சம் டீ கொண்டுட்டு வந்தோம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்துட்டு சன்செட் வந்துட்டு சூப்பராக இருந்தது. அதோட இமேஜஸ்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அந்த ஆரஞ்ச் ஷேட் அந்த தண்ணியில் படும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எஸ் கைஸ், இப்படி தான் போச்சு இன்னையோட டே எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இதோட இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all and take care. Bye.